السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அநியாயக்காரர்கள் 5 கட்டங்களில் மீண்டும் உலக வாழ்க்கை தங்களுக்கு கொடுக்கப்பட்டு நல்லதை சம்பாதித்துவிட்டு நல்ல காரியங்களை செய்துவிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த 5 கட்டங்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். முதலாவது கட்டம் மௌத்தை காணும் பொழுது, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அநியாயக்காரர்களுக்கு மௌத் வரும் பொழுது அவர்களது துஆ எப்படி இருக்கும் என்றால், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பிவிடு, என்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தா. எதற்காக வேண்டி? லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்டு வந்த அந்த உலக வாழ்க்கைக்கு சென்று நல்லதை செய்துவிட்டு வரப்போகின்றேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்பார். கல்லா, முடியாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது ஒரு வேர்ட், இது ஒரு வார்த்தை, இது பேசிவிட்டு முடியக்கூடிய வார்த்தை தான். அல்லாஹ் சொல்கின்றான், அதற்கு பின்னால் பர்ஸாஹுடைய வாழ்க்கை கியாமத் வரைக்கும் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு ஜுமாவிலும் முனாஃபிகூனில் ஓதப்படக்கூடிய ஆயா, மௌத் வரும் பொழுது மனிதன் ஆசைப்படுவான், லவுலா அஹ்ஹர்தனி இலா அஜரின் கரீப், சற்று நேரம் டைம் கொடுக்கப்படக்கூடாதா, ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், சதகா கொடுத்து விட்டு நல்லவனாக மாறிவிட்டு வரப்போகின்றேன் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலை யுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட டைம் மௌத் வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூட பிற்படுத்த மாட்டான், டிலே பண்ணவே மாட்டான், அல்லாஹ் உடனே ரூஹை எடுத்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னும் சிலருடைய முடிவு அதாபாக அமையும். உலகத்தில் அதாபை பார்த்து கொண்டே அநியாயக்காரர்கள் உலகத்தை விட்டு பிரிவார்கள். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் பார்க்காமல் மறந்திருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ஒரு நேரம் வரைக்கும் விட்டு பிடிக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த நேரம் வரும் பொழுது, அநியாயக்காரர்களுக்கு தண்டனை வரக்கூடிய நேரம் வரும் பொழுது தண்டனையை அவர்கள் பார்ப்பார்கள். அது கஸா மக்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அநியாயமாக இருக்கலாம், அல்லது வேறு அநியாயமாக இருக்கலாம். அவர்களுக்கு அதாப் என்பது நிச்சயம் இருக்கின்றது. அவர்கள் எப்படி ஆசைப்படுவார்கள் என்றால், ஃபயகூலுல் லதீன ஸலமு ரப்பனா அஹ்ஹிர்னா இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் சற்று நேரம் தரப்படக்கூடாதா, சற்று நேரத்தை டைமை தரக்கூடாதா, நாங்கள் நீ சொன்ன அழைப்புக்கு தஅவாவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு வரப்போகின்றோம், ரசூல்மார்களை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்பற்றி விட்டு வரப்போகின்றோம் என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம், சந்தர்ப்பத்தை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்பான், உங்களுக்கு வாழும் சந்தர்ப்பம் இருந்தது, படிப்பினை பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் அநியாயம் செய்து அழிக்கப்பட்ட ஒரு கூட்டம் வாழ்ந்த இடத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள், இப்படி இருந்தும் நீங்கள் படிப்பினை பெறவில்லை, இதற்கு பின்னால் சென்றும் நீங்கள் படிப்பினை பெறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்தை விட்டும் அழிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்றாவது கட்டம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை விசாரிப்பான். வலவு தரா இத் வகிஃபு அலன் நார், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். வலவு தரா இத் வகிஃபு அலா ரப்பிஹிம், ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ் எமக்கு ஒரு நேரத்தை, சற்று தவணையை தரக்கூடாதா என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆசைப்படுவார்கள். ஒவ்வொரு நாள் ஜும்மாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஆயா, பாவிகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலையை குனித்துக் கொண்டிருப்பார்களாம். அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்வார்களாம்? ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹா, வெட்கத்தினால் அல்லாஹ்வை பார்க்க கூட முடியாது, தலையை குனித்துக் கொண்டு கேட்பார்களாம், யா அல்லாஹ் பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், சற்று நேரம் உலகத்துக்கு சென்று நல்லதை செய்துவிட்டு வரப்போகின்றோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் நாடியிருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்போம், ஆனால் அவர்களுக்கு வாழ பொழுது ஹிதாயத்தை பின்பற்றுவதற்குரிய ஆப்ஷனையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது தண்டனை தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நான்காவது ஆசைப்படக்கூடிய கட்டம், நரகத்துக்கு முன்னால், நரகத்துக்கு போவதற்கு முன்னால் அவர்கள் நரகத்துடைய வாசலிலே நிறுத்தப்படுவார்கள். வலவு தரா இத் வகிஃபு அலன் நார், நரகத்தின் வாசலிலே நிறுத்தப்படுவார்கள். கேட்பார்கள், யா லைத்தனா நுரத் வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா வனகூன மினல் முஃமினீன்,
மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடாதா? வாழ்க்கை கொடுக்கப்படக்கூடாதா? நாங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்காமல் முஃமின்களாகி விட்டு வரப்போகின்றோமே என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் லஆது லிமானுஹு அன்ஹு, செய்ததை மீண்டும் செய்வார்கள். இவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய, மீண்டும் உலகத்துக்கு வருவதற்கு ஆசைப்படக்கூடிய 4வது கட்டம். 5வது கட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நரகவாசிகள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள், அழுவார்கள். ரப்பனா அஹ்ரினா இலா அஜலின் கரீப் வஹும் யஸ்தரிகூன ஃபீஹா ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கி விடு, நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், சத்தமிடுவார்கள், சொல்வார்கள், யா அல்லாஹ் நாங்கள் செய்த மோசமான காரியம் அல்லாமல் நல்லதை செய்துவிட்டு வரப்போகின்றோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சப்தமிட்டு அழுது கொண்டு நரகத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்பான். எப்படி கேள்வி தெரியுமா? அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், நீங்கள் உபதேசம் பெறுவதற்குரிய ஒரு வயதை உங்களுக்கு தந்தோம். அந்த வயது என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஜாஅகுமுன் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நரைத்த முடி உங்களுக்கு வந்தது, குர்ஆன் உங்களுக்கு முன்னால் வந்தது, இவ்வளவு வந்தும் நீங்கள் திருந்தவில்லையே, இதற்கு பின்னால் திருந்தவா போகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதன் கட்டாயம் 3 கட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். 1வது கட்டம் உலகத்தில் வாழும் கட்டம். அது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழப்போகின்றோம். 2வது கட்டம் பர்ஸஹுடைய கட்டம். அது எமது மௌத்துக்கு பின்னால் உள்ள கட்டம். அது கியாமத் வரைக்கும் இருக்கும். உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கபரிலே இருக்கின்றார்கள். எப்பொழுது எழுப்பாட்டப்படுவோமோ அத்தனை காலம், வருடங்கள் அவர்கள் கபரிலே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நாம் மரணித்தால் கபரில் இருப்போம், எப்பொழுது எழுப்பாட்டப்படுவோம் என்று தெரியாது, அதுவரைக்கும் இருப்போம். அது பர்ஸஹுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது கண்ணியமானவர்களே. 3வது கட்டம் அல்லாஹ் விசாரித்து எழுப்பி விசாரிக்கக்கூடிய கட்டம். அது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், ஒரு நாள் தான் விசாரிப்பான். அந்த ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமனாக இருக்கும். 50,000 வருடம் அல்லாஹ் தஆலா கியாமத்தை வைத்திருக்கிறார். 50,000 வருடம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் கொடுக்கப்படும் வாழ்க்கை நிரந்தரமானது. நிரந்தரமான சொர்க்கம், நிரந்தரமான நரகம். இதை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தந்தது 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இதை வைத்து நாம் நிரந்தரமான சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நிரந்தரமான நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.